வணக்கம். மோனாடிக் ட்வின் ஃப்ளேம் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக சிம்பிளாக உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொன்னால், மோனாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டைரக்டாக வந்து அதாவது ஆதிபராசக்தி, இப்போ ஒரு காஸ்மிக் எக் இருக்கு, மதர் இருக்கு, அதுல இருந்து டைரக்டாக வந்த ஒரு சோலா வந்து இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்ல வந்து அந்த கான்ஷியஸ்னஸ், அதாவது மேல உள்ள ஹையர் இது என்ன பண்ணும் அப்படின்னா, பரமாத்மா என்ன என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நிறைய இதை வந்து மோனாடா வந்து கொடுக்கும். சரிங்களா? அதாவது சோல் காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆத்மாக்களை வந்து பிறப்பெடுக்க வைக்குது. ஸோ பிறப்பெடுக்க வைக்கும் போது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மோனாட் வந்து டைரக்டா வருதுல்ல, இதுல இருந்து ஸ்பிளிட் ஆகி வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க ஹையர் செல்ஃப்ல இருந்து நார்மல் ட்வின் ஃப்ளேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹையர் செல்ஃப் வந்து 24 ஸ்டாண்ட் டிஎன்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து ரெண்டா வந்து பிரியும். அதாவது 12 அப்படின்னு பிரிஞ்சு நம்ம இதுல ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வந்து வரும். ஆனா இந்த மோனாட்ல இருந்து வந்தது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 48 ஸ்டாண்ட் டிஎன்ஏ வந்து அவங்க ஏன்னா டைரக்டா வந்திருக்காங்க, அதுல இருந்து ஸ்பிளிட் ஆகி அதுல இருந்து வந்த 24 வந்து அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 48 அப்படிங்கிற கான்செப்ட்ல வச்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே வந்து இப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மோனாட்ல இருந்து வந்தது எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதாவது பிசிக்கல் ஸ்டேட் வந்து இருக்காது. எல்லாமே வந்து கான்ஷியஸ்னஸ் தான். சரிங்களா? அப்போ இவங்க வந்து இந்த கான்ஷியஸ்னஸை வந்து இந்த புவிக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சோல் வந்து பிறப்பெடுத்து வந்தது அப்படின்னு சொன்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ்ல இருந்து டைரக்டா வந்த கான்ஷியஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து சப்டிவிஷனாஸ் அதாவது இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கள மாதிரியே இந்த 48 வந்து டூப்ளிகேட்டா வந்து இது வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி வந்து இந்த புவிக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ எல்லாரும் இப்படி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா, இவங்க சில பல சோல் கான்ட்ராக்ட் இருந்தது அப்படின்னு சொன்னாதான் வந்து இங்க வருவாங்க. அப்ப இங்க வந்த உடனே வந்து இது வந்து தெரியாது, மறந்துருவோம் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த ஜேர்னிக்கு வரும்போதுதான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இப்போ வந்து இந்த சிம்பிளா சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனிமே நான் அன்னைக்கு சொல்றதை வச்சு, அதாவது 12 அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு சொல்றேன். அதாவது முக்கியமா வந்து 144 அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பர்ல வச்சுதான் வந்து இந்த மோனாடிக்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ மேல மோனாடு இருக்கு, அதுல இருந்து ஒரு 12 வந்து பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 12க்கும் என்ன, அந்த 12 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்சியஸ்னஸ் தான். சரிங்களா? இதுக்கு வந்து பிசிக்கல் பாடி வந்து கிடையாது. அப்போ இந்த கான்சியஸ்னஸா இருக்குதுல, இதுல இருந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கான்சியஸ்னஸ்ல இருந்து அடுத்த இதை வந்து ஒரு 12 வந்து பிரியும். அந்த 12 வந்து கொடுக்கும். இந்த 12 இருக்கிற ஒன்னாதான் வந்து இப்ப நான் இருக்கேன்னா அதுல வந்து ஒரு ஒரு சின்ன பாட்டா வந்து நான் வந்து இருப்பேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிற அந்த 12 இருக்குதுல்ல, இந்த 12 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து 1D 2D 3D இதுல வந்து எப்படின்னா 12D வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன் வந்து நம்மளுக்கு இந்த இந்த டாபிக்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து 3Dல தான் வந்து இருப்போம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து சுத்தமா வந்து புரியாது. அப்புறம் இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் 4Dனா என்னன்னு புரியும். அதுக்கப்புறம் தான் வந்து 5Dயை பத்தியே வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ டோட்டலா வந்து இந்த டைமென்ஷன் வந்து 12 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்மீகத்துல இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்மீகத்துல வந்து 12 டைமென்ஷன் இருக்கு. ஆனா இந்த 12 அப்படிங்கிறது நம்பரா வந்து அடைக்க முடியாது. சரிங்களா? அதுக்கு மேலையும் வந்து இன்ஃபினிட்டிவா வந்து நிறைய டைமென்ஷன்ஸ் வந்து இருக்கலாம் அப்படிங்கறதான் வந்து யுகம். இப்போ நம்ம 3Dல இருக்கிறதுனால நம்ம இந்த நம்பர்ஸ் சொன்னா வந்து புரியும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து 12 அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வந்து, ஏன்னா இது சயின்டிபிக்காவும் தியோரிட்டிக்கலாவும் வந்து நிறைய வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஏன் அப்படி இந்த 12 எடுக்காங்கன்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை வந்து உருவாக்குறதுக்காண்டி 12 டைமென்ஷன் அப்படின்னு சொல்றேன். அந்த 12 டைமென்ஷனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாதான் இந்த மோனாடை பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 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 ஸ்டேட் இருக்குல்ல, அதுல இருந்து மேல இருந்து வந்தோம்ல, அந்த பரமாத்மாவோட இணையறது நம்ம ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றது. சரிங்களா? இப்போ சயின்ஸ்ல வந்து எப்படி வந்து சொல்லியிருக்காங்கன்னா 10 ஆர் 12 அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆர் 11 சில இதுல டைமென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுபடி அப்படின்னு சொன்னேன்னா ஸ்ட்ரிங் தியரி அப்படிங்கிறதுல வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 12 டைமென்ஷனும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா எஃப் தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து இவங்க வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 3D அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் இதெல்லாம் சம்பந்தப்பட்டு நம்ம இப்போ வாழ்ற இதுன்னு சொல்லுவோம். 4D அப்படிங்கிறது இந்த 3 இதையும் வந்து கணிச்சு அதுக்கு மேல வந்து ஒண்ணு இருக்கு. அதாவது டைம். அந்த அந்த டைம் எப்படி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் சரிங்களா? ஃபியூச்சரையும் வந்து நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு 4D கான்ஷியஸ்னஸ்க்கு நம்ம போவோம். 3Dல இருந்து 4Dக்கு போவோம். ஆனா நம்ம பாக்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிங்கிள் லைனா தான் வந்து இருக்கும். இது 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 இதை தாண்டி வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஏன்னா அது நம்ம நம்மளுக்கு வந்து டைம் வந்து ஒரு இல்லூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3Dல வந்து தெரியாது இந்த டைம் வந்து. அப்போ மேல 5Dனா போகும்போதுனா இந்த டைம் வந்து டோட்டலாவே வந்து இல்லூஷன்ஸ் டைமே வந்து கிடையாது அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து வரும். அப்போ வந்து இந்த இந்த 5D கான்சியஸ்னா மேல போறோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம பாஸ்ட்ல இருக்கிற மாதிரியே வந்து சரிங்களா? இந்த பாஸ்டும் சரி ஃபியூச்சரும் சரி இப்ப நம்மளால வந்து இதுக்கும் போக முடியும் இதுக்கும் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து வரும். அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஏன் அப்படி புரியாது அப்படின்னா அது குழப்பம். ஏன்னா 5D மேல போக போக தான் வந்து அதை பத்தியான ஒரு இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கான்சியஸ்னஸ் லெவல் தான் நம்மளுக்கு. இந்த 5Dயோ 6D 7D 8D நம்ம போறது ஃபுல்லுமே என்னன்னா கான்சியஸ்னஸ். இந்த 12Dயும் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் இந்த மோனாட் இந்த ஓன் ஹவுஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மோனாடிக் ட்வின்னோட ஒரு 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 கான்செப்டா வந்து இருக்குது. இப்போ வந்து எப்படி அப்படின்னா இதை ஏன் வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் போகும்போது இப்ப எனக்கு வந்து 5D வந்து டோட்டலா புரியுது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து எப்படின்னா அப்ப 3Dல இருந்து நான் 4Dயை வந்து என்னோட எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? அப்ப ஏன் எப்படி எக்ஸ்பென்ஷன் ஆச்சுன்னா கான்சியஸ்னா வந்து நான் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனாலதான் வந்து எனக்கு அது புரியுது. சோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ் தன்மையை வந்து எடுக்கணும். இது இது ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் வந்து இப்ப 12 அப்படிங்கிற ஒரு நம்பரை கொண்டு நம்மளை வந்து கணிச்சுக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிம்பாலிக் லேடர் நம்ம வந்து ஏறி ஏறி மேல போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ப வந்து என்னன்னா நம்மளுடைய உணர்வு தன்மை உயர்றது மட்டும்தான் வந்து இது வேலை. இப்போ 6D 7D போனா உங்களுடைய அந்த கான்சியஸ்னஸ் லெவல் வந்து உயர்ந்துகிட்டே வந்து போகணும். சரிங்களா? சோ இததான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர் சோல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாத்துக்குமே இந்த ஒன்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நம்ம வந்து போய் சேரணும். இதுதான் வந்து நம்மளுடைய வேலை. இதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன பர்பஸ்காண்டி இங்க வந்து வந்திருக்கிறோம். ஏன் வந்து மோனாடிக் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ட்வின் ஃப்ளேமோட இந்த மோனாடிக் இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து நிச்சயமாக ஒரு சோல் பர்பஸ்காண்டி தான் வந்து இவங்களுடைய பர்த்டே வந்து இருக்கும். சரிங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எப்படி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து உடலாகவும் இருப்போம். நம்ம உடல் தன்மையில தான் நம்ம உடல் இந்த தன்மையில தான் நம்ம வந்து இந்த புவியில வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் விழிப்புணர்வு தன்மை வந்த அப்புறம் ஆத்மா அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்போம். ஆத்மாக்கு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த ஸ்டேஜுக்கு வந்து போகும். அப்ப இந்த சோலோட துகள்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆத்மாக்கு போய் அதுக்கப்புறம் ஆத்மாவை உணர்ந்து அதுக்கப்புறம் தான் மோனாட் அப்படிங்கிறது வந்து போகும். சோ இது இது என்ன அப்படின்னா மறந்து போயிருக்கும். மெயின் கான்செப்ட் என்னன்னா நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து நம்மளுக்கு மறந்துரும். இந்த பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து ரியலைஸ் பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. இப்போ நான் மோனாட் அப்படின்னு ரியலைஸ் தான் பண்ணணும். இது நான் அந்த அந்த ஸ்டேஜுக்கு போய் எட்டுறேன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி மோனாடு தான். ஆனா அந்த ரியலைசேஷன்ஸ் எடுக்கிறது தான் நம்ம யார், நம்ம எந்த பர்பஸ்காண்டி வந்திருக்கோம், இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம போக 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 நம்மளுக்கு வந்து இது காட்டிக்கிட்டே இருக்கும். யார் நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவானா அந்த 12 இருக்குதுல்ல அந்த 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 12ஓட இருக்கிற இந்த கான்சியஸ்னஸ் இருக்குல்ல இது உடல் இல்லாம இருக்குல்ல இதுதான் வந்து நம்மளை வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மோனாடிக் ட்வின் வந்து நம்மளுக்கு வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு பக்கத்துல நம்ம இப்போ இந்த புவியில வந்து நம்ம ஒரு 12 வந்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேல உள்ள ஒரு 12 அப்ப 12 into 12 தான் 144 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ
இவங்க வந்து கைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ இந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும்போது எல்லாருக்கும் இத வந்து நம்ம சொல்லிக்கிட்டே சொல்லுவோம். நம்ம இது பண்ணி. இதுல வந்து ஒரு பொறாமையோ ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே ஒரே சோல் ஃபேமிலிக்குள்ள வருவோம். அந்த ஒரு 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 ஃபேமிலி மாரி உருவாகும். அப்ப அந்த ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க ஃப்ரீக்வென்சி வந்து இவங்க எல்லாருமே ஓரளவு வந்து மேட்ச் ஆயிட்டு வருவாங்க. ஸோ மேட்ச் ஆயிட்டு வரும்போது என்னன்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை வந்து இவங்களுக்கு சொல்லுவாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை வந்து இவங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா, இது மெயினா வந்து என்னன்னா, உணர்தல் தான் இதோடது. உன்னோட கான்ஷியஸ் லெவல நீ வந்து உயர்த்திக்கிட்டே போணும். இதோட பர்ப்பஸே வந்து நம்மளோட பர்ப்பஸே வந்து அதுதான். அதை வந்து இங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பர்ப்பஸ் அப்படிங்கிறத நம்மளோட இத வந்து நம்ம புரிஞ்சுகிட்டு நம்மளோட வீட்டுக்கு போறதுதான் வந்து இதோட பயணமா இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்போ 4Dல வந்து ஸ்பேஸ் நம்ம 3 ஸ்பேஸும் அதோட ஒரு டைம் அப்படிங்கிறது இருக்கும். மத்த டைமென்ஷன்லாம் நம்மளுக்கு வந்து ஹிடனா தான் இருக்கும். மறைஞ்சு தான் இருக்கும். இதை வந்து எப்படி சொல்றது? அத வந்து நம்மளுடைய உணர்தல் மூலமா தான் வந்து இத வந்து அறிய முடியும். ஸோ அது அப்ப ரியலைஸ் பண்றது மட்டும்தான் இது. எல்லா இதையும் இணைச்சு நம்ம போய் மேல போய் அந்த நேச்சருக்கு வந்து அது நம்ம தான் அதை மறந்து வந்திருப்போம். அதை வந்து உணர வைக்கும் வச்சுக்கிட்டு அதோட கொண்டு போய் வந்து நம்மள வந்து கலக்கும். இதுதான் வந்து இதோட வந்து ப்ராசஸ். ஸோ ஏன் வந்து இது மேல இருந்து வந்ததுனால இந்த 48 ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல. ஸோ 48 ஸ்டாண்டும் போது இது மத்த ட்வின் ஃப்ளேமுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா 2 பேருமே அப்படியே அச்சசலா வந்து அப்படியே வந்து இருப்பாங்க. மத்தவங்க வந்து இந்த கர்மாஸ் கழிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் இங்கேயும் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த பாஸ்ட் நம்ம வந்து 4Dக்கு போகும்போது இந்த பாஸ்ட்ல உள்ளது எல்லாமே வந்து நம்மளோட ஏதாவது ட்ராமாஸ் நம்ம ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹீல் பண்ணிட்டு அந்த ஹையர் செல்ஃப் வந்து நம்மளுக்கு வந்து கைட் பண்ணி நம்ம அதை வந்து நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் எல்லாமே ஹீல் பண்ண வச்சுட்டு அந்த பர்சனாலிட்டி தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து சொல்லி கொடுக்கும். நம்மளுக்கு வந்து உணர்த்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து மூவ் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு பல விஷயங்கள் நம்ம இது வரைக்குமே கத்துக்கிடாது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து வரும். ஒரு சின்ன தகவல்கள் எங்கேயாவது இருந்து வரும். ஸோ நம்ம அதை தேடுவோம். நம்மளுக்கு வந்து அப்படியே ரிலேட்டடா நம்மளுக்கு எல்லாமே வந்து தெரிய வரும். ஸோ இப்போ இப்போ என்ன அப்படின்னா அப்ப ஸ்பிரிச்சுவல்ல வந்து க்ரோத் ஆயிட்டே இருப்போம் நம்ம. ஏன் அப்படின்னா எல்லா அந்த 12 இதையும் வந்து நம்ம வந்து எடுக்கணும். அது வேணா தனியா சொல்றேன். 1 2 3 4 அது 12 இருக்குது. அந்த டைமென்ஷன்ஸ் ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணணும். இந்த மோனாடுங்கிறவங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதுலனா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 22 சக்ராஸையும் வந்து இவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு பர்பஸ்காண்டியே இந்த புவிக்கு வந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அந்த இன்ஃபர்மேஷனா இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குயிக்கா வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ எல்லாருமே சேர்ந்து இவங்க குரூப் எல்லாருமே வந்து சேர்ந்து இவங்களுக்கான தகவல்களை வந்து பரிமாறிட்டு இதை வந்து இது பண்ணுவாங்க. அப்போ பேக் டு ஹோம் போறதான். அப்போ அது ட்ராமாஸ் தான். அதே தான். ட்ராமாஸ் எல்லாமே கேரி ஆகிட்டு வர்றது அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஹீல் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட இடத்துக்கு, அதாவது இப்போ ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கடல் தான் வந்து மோனாட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கடல்ல அலைகள் இருக்குதுல்ல, அது வந்து ஒரு பெரிய அலைனா ஒரு ஹையர் செல்ஃப், அந்த குட்டி அலைனா நம்ம ஒரு சோல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம் அப்படின்னா இப்ப வந்து அலையும் கடலையும் வந்து பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியாது. சரிங்களா? அது கடலோட அலைதான் நம்ம. சோ அது திருப்பி நம்ம வந்து அதுக்குள்ள போறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் வந்து நம்ம கடல். அதுதான் நம்ம தான் கடல். அதை உணர்றதுக்கு தான் இந்த வேலை. வேற எந்த இதுவுமே வந்து இதுல வந்து கிடையாது. அதாவது நம்ம அலை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கடல்ல இருந்து நம்ம வேற அப்படின்னா வந்து நினைக்க கூடாது. நம்ம தான் அது அப்படிங்கிற அந்த தெளிவு நிலை வந்து நம்மளுக்கு வந்து புரிய வைக்கும் உங்களுக்கு. இது வந்து டக்குன்னு வந்து புரியாது. ஏன்னா நம்ம 3Dல இருக்கிறதுனால 4D தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா மண்டை குழம்பும். இந்த டைம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா வரும். ஒண்ணுமே சில நேரங்கள்ல வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கும். எப்படி அப்படின்னா இப்போ என்னோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன மாதிரியே ஒரு மோனாடு யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் கிட்டத்தட்ட என்னோட சாராம்சத்தையே, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டைமிங் வந்து மாத்தி மாத்தி அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ஒரு இதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா அவங்க வந்து
ஒண்ணு அதை முன்னக்கூட்டி முடிச்சிருப்பாங்க, இல்ல அது இதுக்கப்புறம் வந்து முடிப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இதுல வந்து டைம் இருக்கு. அந்த 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 மேல் தன்மையிலுடைய அந்த ஹையர் செல்ஃப் அந்த பர்சனாலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது கான்சியஸ்னஸா இவங்களுக்கு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ நம்ம எடுத்து எடுத்து இந்த இந்த 12 இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 12 எங்கேயாவது இருப்போம். கன்ஃபார்மா ஒரு குரூப்பா வந்து இருப்போம். சோ இந்த 12க்கும் இதே கான்செப்ட்ல தான் வரும். சோ அந்த 12 வந்து திருப்பி மேல போயிட்டு அடுத்த 12 சேர்ந்து அதுக்கப்புறம் மோனாடா வந்து போகும். சோ மேல 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 ஹையர் தன்மையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்து போகும். இவ்வளவுதான் இதோட கான்செப்ட் வந்து. ரொம்பனா வந்து குழப்பிக்க வேண்டாம். இதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஃபெமினைன் தான் வந்து மோனாட பொறுத்தவரை மோனாடிக் ட்வின் ஃப்ளேமை பொறுத்தவரை எல்லாத்துலயுமே ஃபெமினைன் தான் வந்து ரொம்ப லெவல் வந்து விழிப்புணர்வு தன்மை வந்து அடைவாங்க. இவங்க வந்து இவங்களோட ஏஜ் ஏன் அப்படின்னா இவங்க வந்து காஸ்மிக் மதர் இப்போ ஃபெமினைன் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல. ஸோ இவங்க வந்து அந்த இதுல இருந்து வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 இயர்ஸ்ல ஒரு ஃபெமினைன் வந்திருக்கிறாங்கன்னா இவங்களோட மேஸ்குலின் வந்து கொஞ்சம் டிலே ஆகாதான் இவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு அடையும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு இது வந்து இந்த ப்ராசஸை வந்து எடுக்கிறதுக்கு வந்து வந்து வருவாங்க. சரிங்களா? ஸோ இதுல என்ன என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவங்க வந்து ரிப்ளிகேண்ட் தான் வந்து பண்ணியிருப்பாங்களா. இப்போ 48 அண்ட் இப்போ 48 தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஏன்னா ஃபெமினைன் வந்து ஒரு ரொம்ப லெவல் வந்து ஒரு ரொம்ப ஓல்டா ஒரு சோலா வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு காலகட்டம் வரைக்கும் இவங்க எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய மேஸ்குலினுக்கு வந்து ஒரு பர்த் கொடுக்குற மாதிரி. அதனாலதான் இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான இந்த உறவு முறைகள்லையும் வந்து லிங்க் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அது ரொம்ப டெப்தா வந்து போகும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட் தான். 5D பத்தி நீங்க கொஞ்சம் நல்லா அது புரிய ஆரம்பிச்சிருச்சு. 5D புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப தெளிவா தெரியும். ஏன் அப்படின்னா 5Dல வந்து டோட்டலா வந்து டைம் இருக்காது. நம்ம பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் பத்தி தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும். ஏன்னா இந்த 4D வரைக்கும் நம்ம வந்து ஈஸியா போயிருவோம். 5Dல வந்து டைம் இருக்காதுன்னு சொன்னா நம்மளால வந்து ஏன் அப்படின்னா நம்ம நேர்கோட்டுல இருப்போமா. ஸோ நம்ம 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 இப்போ மேல இருந்து பாக்குறவங்களுக்கு தான் வந்து நம்ம 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 தெரியறாப்புல வந்து இருப்போம். ஸோ அந்த நிலையை நீங்க அடையும் போதுதான் வந்து இது இது தெரியும். அதனாலதான் மேல மேல நம்ம வந்து அந்த லேடர்ல ஏறி ஏறி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.